நாங்கள் தினந்தோறும் ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். சிபிஐ என்கொயரி வேண்டும், முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று. அதற்கு செவிசாய்க்காமல் ஸ்பீக்கர் அவர்கள் பேசிக் கொண்டே இருக்கிறார். எனவே சிபிஐ என்கொயரி வருந்தண்ணியும் நாங்கள் இந்த கோரிக்கையை, இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம். அடக்குமுறையை ஏவி விட்டுருக்காங்க. சஸ்பெண்ட் பண்றது இது கொடுங்கலாட்சி தான். கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு எப்படியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம். முதல் நாளே அதை செஞ்சோம். ஆனா அதிமுகவினர் தான் உள்ள வராம வெளில போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ இந்த நடைமுறை தெரிஞ்சுமே விதிமுறை இல்லை சொல்லி முடக்க முடியாது. இதுக்கு முன்னால விதிமுறை எல்லாம் விட கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு அரசு அலுவலகத்துக்கு அலுவலர்களுக்கு எடுத்துக்கிற வழக்கம் எல்லாம் உண்டு. கேள்வி நேரத்தை நாங்கள் இதுவும் பேச மாட்டோம், வேற அனுமதிக்க மாட்டோம் சொல்றதெல்லாம் தவறான அணுகுமுறை. கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சு இந்த மாதிரி அதி முக்கியமான பிரச்சனைகளுக்கு அனுமதி வழங்கலாம். அரசுக்கு மனம் இருந்தால் செய்யலாம். கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். இதை சபாநாயகர் மறுத்து வருகிறார். எனவே நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இதை கண்டித்து இந்த சபை முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் முன்மொழிந்தார்கள். அதை திருத்தம் செய்து இன்று ஒரு நாள் தான் சபை அவர்களுக்கு சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறுகிறார்கள். ஆனால் முதலமைச்சரும் அவருடைய சகாக்களும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த சபையினுடைய நாகரிகம் தெரியுமா என்பதை நான் கேட்க கடமைப்பட்டுகிறேன். முன்னாள் சபாநாயகர் அவர்களை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று பாராமல் சட்டையை கிழித்து அவர்களுடைய சேரிலே இருந்த அநாகரிக செயலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டது என்பதை நமது நேரு அவர்களுக்கும் ஸ்பீக்கர் அவர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். சரி, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? சிபிசிஐடி வச்சு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஸ்டேட் போலீஸ் சார், ஏன் முதலமைச்சர் அங்க போய் சென்று பார்க்கவில்லை? நாங்க என்ன கேட்கிறோம், கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து நீங்க இந்த கள்ளக்குறிச்சி விபச்சாராய் சாவுக்கு விசாரணை நாங்கள் விவாதம் வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. முன்னதாகவே நீங்க மனு கொடுத்திருக்கணும். அதாவது 24 மணி நேரத்துக்கு சொல்லியிருக்கணும். அந்த நடைமுறை தெரிஞ்சும் நீங்க வேணும்னே பண்றீங்க, அரசியல் லாபத்துக்காக பண்றீங்க அப்படின்ற மாதிரி நாங்க தொடக்கத்திலிருந்தே கொடுத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.